முதல்வர் ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சி. 1,31,00,000 மகளிருக்கு இன்று காலை 5,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளார். இது இன்ப அதிர்ச்சி கிடையாது, மக்களை ஏமாத்துறதுக்கான சூழ்ச்சி. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான 1000 ரூபாயை சேர்த்து 3000 முன்பணமாக, கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000. இது சிறப்பு தொகுப்பு இல்லைங்க, நமக்கு வைக்கக்கூடிய ஆப்பு. தேர்தல் வாக்குறுதியான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் மாசத்துல இருந்து போறதா சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சு 2.5 ஆண்டுகள் கழித்து இந்த 1000 ரூபாய தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் 1000 ரூபாய் போட்டாங்க. அதே போல சிறப்பு தொகுப்புன்னு இந்த வருஷம் 2000 போட்டிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல இப்பதான் கோடை காலம், வெயில் காலம்லாம் வருதா? இதுக்கு முன்னாடி வரலையா? இதை ஏன் இப்ப போடுறாங்க? ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னு பார்த்தாக்கா, அடுத்து தேர்தல் வரப்போகுது. இந்த மக்களை இன்ப அதிர்ச்சின்னு சொல்லி அவங்கள சூழ்ச்சி வலையில சிக்க வைக்கிறதுக்கு, இந்த தொகுப்புன்னு சொல்லி மக்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இந்த சிறப்பு தொகையை இப்ப உடனடியா போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு திருடன் ஒரு பங்களாக்குள்ள திருட போறதுக்கு முன்னாடி அங்க பாத்தீங்கன்னா சுத்தில நாய் நின்று குறைக்கும். நாய்கள் சத்தம் போடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, திருடன் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி இந்த நாய்க்கு போடுவான். அந்த பிஸ்கட்டை பார்த்துட்டு கம்முன்னு போயிடும். அதே போலதான் இவங்க ஒவ்வொரு திட்டத்திலையும் அடிக்கக்கூடிய கொள்ளைகளை இந்த மக்கள் பார்த்து கம்முன்னு இருக்கிறதுக்காக மாதம் உரிமை தொகை என்ற பேர்ல 1000 ரூபாய் லஞ்சத்தை கொடுக்கறாங்க. இந்த தேர்தல்ல மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். மக்களே, நீங்க இந்த 5000 பார்த்து ஏமாந்துடாதீங்க, விழித்துக் கொள்ளுங்கள், தெளிவாக வாக்களி. இந்த திருட நாய்க்கு பிஸ்கட் போடுற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.